கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குரல் சொல்லுங்க டப்புன்னு. கொண்டு போயிருக்காங்க சார். குரல் நீங்க சொல்லுங்க 10 குரல். குரல் நீங்க சொல்லுங்க 10 குரல். நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நான் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. வெறும் ஸ்டிக்கரை மாத்தி போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாட்டி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. வெளியே போடா. நான் தௌலத்தா சொல்லுவேன். நான் உதயநாத் தம்பி. எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயநாத் தம்பி நானா? ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாதனா நீ? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். நோ ஆதினா தம்பினா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவானுங்க. சுதாகரன் தெரியுமா? தெரியும். அவர் தம்பி நான். சரி கிளம்பு. எனக்கு அப்படி அது தோணல. பூங்காவனத்தோட பையன்டா. என் பேரு கௌரவம், பூங்காவனத்தோடைய பையன். உன்னையே யாரும் தெரியாது. இதுல உங்க ஒப்புக்காதவரையா? உதயநாவே ஒண்ணும் இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கோம். உதயநிதியே யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். இதுல உதயநாத் தம்பின்னு வேற பெருமையா. அதுல என்னங்க தௌலத்து? அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி பயிற்சி. அதுல என்ன தௌலத்து இருக்கு? எங்க அவரே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்காராம் சட்டசபைக்கு வரதுக்காக. மேகதாதுன்னா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன? அயோக்கிய பேல அறிவுடையார் ஆமதறிவார் அறிவிலார் அகிதறி கல்லாதவர். ரெண்டு அடி வேணா அடிச்சுங்க. திருக்குறள் மட்டும் சொல்லாங்க. தினசரி 5 மணி நேரம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். எந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம், எந்த மாதிரி கேட்கலாம், எந்த மாதிரி பண்ணலாம். என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான். சவுட்டு கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. இவர் முன்னாடி என்ன பண்ணுவாரு, எது வெளியே வரணுங்கிறது இவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் லைவ் போட்டுறாரு. எல்லாத்தையும் லைவ் போடும் போது நம்ம கொட்டா விட்டா கூட ஓட்டுறானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எங்கேயாவது எதையாவது தெரியாம கிரியாம நம்ம உளறிட்டோம்னு வைங்களேன், பெரும் பிரச்சனை ஆகி போயிரும். ஏன்னா நம்ம திராவிட அரசியல்னா நமக்கு என்னன்னு தெரியாது. ஐயோ ஈழ பிரச்சனை என்ன சிறான் மேட்டராம் பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. அரசு நிர்வாகத்துல எது மாநில சுயாட்சி, எது மத்திய அரசு அதிகாரம், எது உள்ளாட்சியோடது, எதை நம்ம எதிர்க்கணும், எதை நம்ம எதிர்க்க கூடாது, எதற்கு நம்ம அப்பா சிஏ எடுத்து போராட்டம் பண்ணாரு, எதற்கு வகுப்போட எடுத்து நீதிமன்றத்துல திமுக வழக்கு போட்டுச்சு, நம்ம எந்த கேள்விக்கும் நம்ம பதில் தெரியாது. அவனாவது கடைசி வரைக்கும் தண்ட சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். கிளாஸ் போயிட்டு இருக்கான். எந்தெந்த இது என்ன சப்ஜெக்ட், எதை எடுப்பாங்க, எதை போவாங்க, எதை பத்தி பேசலான்ற நியூஸ் போயிட்டு இருக்கான். அவர் எங்கம்மா குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. லாலா கடசாந்தி உன்னாலா நேனே நாம்பூந்தே. பாத்தீங்களா, அவருடைய சட்டசபை உறுப்பினர் அவருடைய பையன் உட்கார்ந்து இருக்காரு. இதோ பாத்தீங்களா, எம்பியோட பையன் உட்கார்ந்து இருக்காரு. ஆமா, கொள்கை வாரிசு தான் நாங்க அப்படின்னு. இது என்ன உங்களுக்கு ஒரு மதிப்பிற்குரிய டிசி பெரியப்பாளுடைய மகன் அன்பு மகன் சுஜன் அவர்களும் ஆதவன் அவர்களும், மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இந்த 2 சகோதரர்களும் 3 மணி நேரமா உட்கார்ந்துருக்காங்க. இப்போ சொல்லுங்க, கொள்கை வாரிசா நம்ம? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. இந்த போட்டோல இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். என் தந்தை மாநகர செயலாளர், துணை மேயர் சூப்பா தமிழழகன். என் பாட்டி முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன். வாரிசு அரசியலான்னு கேட்டா ஆமா, வாரிசு அரசியல். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே?
ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? புரியல. அப்ப எல்லாருமே உங்க வாரிசை தான் இறக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் ஜென்சி படம். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? ஜென்சி படம் வாரிசு தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கு, இவங்க இதுக்கு பின்னாடி தான் இருக்க போறாங்க. அடிமையா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு மீட்டப். ஆமா, நாங்க பசங்களை வச்சே சொல்லிக்கிறோம். ஆமா, யாருக்கு என்ன நஷ்டம்? நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களால எதுவும் மாற்றமோ ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல சல்லட போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. அதாவது நிதி ஆயோக் கூட்டம் பொதுவா வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க கலந்துக்க மாட்டாங்க. கடந்த ஆட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க போக மாட்டோம், ஒன்றிய அரசை நாங்க புறக்கணிக்கிறேன். ஆனா இப்போ புது கவர்னன்ஸ், புது முதலமைச்சர் அவர் வந்து போறாரு அப்படின்னும் போது கண்டிப்பா கலந்துப்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு மந்திரி சொல்றார், திமுக காரெல்லாம் ஃபியூஸ்ல புடிங்கி விட்டான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு. கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்ல கோமணம் கட்டிக்கிட்டு வா, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். சோறு திங்கிறிய இந்த பொழப்புக்கு 4 பேர். ஒருத்தர் கோட்டு போட்டு வந்து பேசுறாரு, நீ கோட்டு போட்டுக்கோ இல்லாட்டி கோமணம் போட்டுக்கோ, நாளைக்கு கோமணம் போட்டோன்னு நம்மளை ஆட்சி செய்வான், அவனுக்குன்னு ஓட்டு போறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவங்க ஆணவத்துல தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர. மானங்கட்ட மடப்பயல, நீ மானிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாதா? அதற்கு பிறகு 7-8 ஆதிதிராவிட சமுதாயத்தை சார்ந்த ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஏன்னா ஆணவத்துல கோமணம் போட்டவே நம்மளை ஆட்சி செய்வான், அவனுக்கும் ஓட்டு போடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஏன் உங்களுக்கே ஓட்டு போடுறதுக்கு 4 பேர் இருந்த போது கோமணம் போட்டுட்டு இருக்கிறவனுக்கு 4 பேர் வரமாட்டாங்களா என்ன? அவங்களுக்கோட அந்த திமிர் இருக்குல்ல, அந்த ஆணவம், இது வந்து மக்களாட்சி. இங்க யாரு வேணாலும் சாமானிய தெரு கோடியில இருக்க ஒரு மக்களை, ஒரு மனுஷனை நினைச்சா, மக்கள் நினைச்சா கொண்டு போய் அரியணையில உட்கார வைக்கலாம். உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற, இன்னொரு ஆக்குறேன், அவன் யாரு? உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.